இந்த சேனல நான் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, என்னோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்கள வெளிப்படையா யார்கிட்டயுமே என்னால சொல்ல முடியல. சொன்னாலும் அவங்க என்ன நெனைப்பாங்களோ அப்படின்றதுனால, நான் இதுவரையும் யார்கிட்டயுமே பெருசா ஷேர் பண்ணிட்டதே இல்ல. ஸோ, அதனால என்னால சொல்ல முடியாத என் மனசுக்குள்ள இருக்கிற நெறைய விஷயங்கள இங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு பேசப்போற டாபிக் என்னன்னா, இன்ட்ரோவர்ட்ன்றது வரமா? சாபமா? இன்ட்ரோவர்ட் வந்து வரமா? சாபமான்னு எனக்கு தெரியாது. இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய அந்த குணத்தினால எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் தான் நடந்திருக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும். ஸோ நான் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சோஷியலைஸா இருக்கணும்னு நெனச்சாலுமே அது என்னால முடியவே இல்ல. நெறைய பேர் இன்ஸ்டாலே ஆகட்டும், யூடியூப்லயே ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்ன்றது வரோம், இன்ட்ரோவர்ட்ன்றது நல்ல இது, தனிமை விரும்பிகள், நாங்க வந்து ரொம்ப தனித்துவமானவங்க, அப்படி இப்படின்னு நெறைய இன்ஸ்டால ரீல் பார்க்குறேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா, நான் பர்ட்டிகுலரா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுக்கு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயம்லாம் என்ன இதுக்கே இப்படி பண்றான், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நெறைய பேர் கூட நெனைக்கலாம். ஆனா உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லப்போனா, நான் வளர்ந்த விதம் ஆகட்டும், அதான் ரொம்ப யாரோடையும் அட்டாச் ஆகாம, ரொம்ப லோன்லியாவே வளர்ந்துட்டேன். ரொம்ப இதுவாவே இருந்துட்டேன். ஸோ நான் வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதும் எனக்கு அது பெருசா ஒண்ணுமே தெரியல. ஸோ எனக்கு எது வாங்கி தர்றதா இருந்தாலும் சரி, நான் என்ன வேணும்னாலும் எல்லாமே என் பேரண்ட்ஸ் தான் வாங்கி தருவாங்க. நான் வந்து கடைக்கு போனதில்ல, தனியா எங்கேயுமே போனதில்ல. எந்த ஃபங்ஷன் எதுக்குமே நான் தனியா போனதில்ல. எதுவா இருந்தாலும் ஃபேமிலியோடவே இருந்து பழகிட்டேன். ஸோ ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இப்படியே நான் இருந்துட்டேன். அது எனக்கு பெருசா அப்போ தெரியல. ஆனா ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்து அந்த சொசைட்டியோட சேர்ந்து வாழும்போது, இது வேலைக்கெல்லாம் போகும்போது தான் அந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய இது எவ்வளோ பெரிய நெகட்டிவ், எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது எனக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே தான் தெரிஞ்சது. காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த புதுசுல நான் டிக்கெட் எடுக்கிற ஸ்டாப்லயே என்னால கேட்டு இறங்க முடியல. ஒரு சில டைம் கண்ட்ரக்ட் நிறுத்தாம போயிட்டாருன்னா, "அண்ணா இறங்கணுண்ணே நான் இங்க" அப்படின்னு அது சொல்றதுக்கு கூட என்னால முடியல. எவ்வளோ நாள் வந்து ஸ்டாப்பு இறங்கி நடந்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. அது ஏன் ஏன் நான் வந்து என் மனசுக்குள்ள இல்ல நம்ம கேட்கணும். ஏன் நம்ம பயப்படுறோம்? எதனால நம்ம வந்து தயங்குறோம்? ஏன் பயப்படுறோம்? வேணாம் நம்ம தான் காசு குடுத்து வாங்குறோம். நம்ம ஸ்டாப்ல இறங்க போறோம். அதுக்கு ஏன்டா பயப்படுற? அப்படின்னு நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா கூட, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணணும்னு இப்ப வரையும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பஸ்ஸில போம்போதெல்லாம் ஸ்டாப் வந்த உடனே "அண்ணா இறங்கணுண்ணே" அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ வந்து நான் ஒரு எப்படி சொல்றது? உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு நாள் வந்து செம்ம மழை பெஞ்சுட்டு இருந்தது. அப்போ ஆஃபீஸ்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. செம்ம மழை. மணி வந்து ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. அப்போ வந்து நான் ஒரு பஸ்ஸில ஏறி கரெக்ட்டா ஸ்டாப்ல டிக்கெட் எடுத்துட்டேன். பஸ்ஸு செம்ம கூட்டம். நான் வந்து நிறுத்துவாங்களோ, நிறுத்த மாட்டாங்களோன்னு ஒரு பதட்டத்திலேயே முன்னாடி ஸ்டாப்பே எழுந்துட்டேன். கண்டக்டருக்கு பார்க்குற மாரி முன்னாடி ஸ்டாப்பே எழுந்து நின்னுட்டேன். எப்படியா இருந்தாலும் நிறுத்திடுவாங்க. கரெக்ட்டா நான் எழுந்து நின்னோனே அவரு என்ன பண்ணாரு, டிக்கெட் எடுக்க முன்னாடி போயிட்டாரு. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி நம்ம ஸ்டாப் வந்துச்சு நிறுத்துவாங்கன்ட்டு. பார்த்தா ஸ்டாப்பையே தாண்டி போயிட்டாங்க. யாருமே என் ஸ்டாப்ல இறங்கவும் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி நான் வந்து பேக் சைட்ல நின்னுட்டுருக்கேன். அவரு வந்து ஃப்ரண்ட்ல இருக்காரு. இங்கேருந்து இப்ப நான் கத்தணும், "அண்ணா இறங்கணுண்ணே" அப்படின்ட்டு. ஆனா கூட்டமா இருக்கு பஸ்ஸு. எனக்கு எப்படி கத்துறது நம்ம அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த ஸ்டாப்பே வந்துச்சு. செம்ம மழை. நைட்டு 10:30 போய் அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டாங்க. அங்கருந்து நான் நடந்தே வந்தேன். வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்ல யாருமே இல்ல அவ்வளவா. யாருமே இல்லாத அந்த இதுல பயந்துகிட்டே நடந்து வந்தேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கனால. 2வதா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போனது. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஸோ வந்து நான் தான் சொன்னேன்ல வெளிய அதிகமா போனதில்லன்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, சரி நம்ம தனியா ஒரு கடைக்கு போயிட்டு தனியா சாப்பிடணும். சாப்பிட வேண்டிய நெலைம. ஏன்னா இப்போ ஆஃபீஸ்ல சேர்ந்துட்டேன். எடுத்துட்டு வந்த சாப்பாடு வந்து கெட்டு போச்சு. அப்பதான் ஆஃபீஸ்ல சேர்ந்து ஒரு 3 to 4 டேஸ் தான் ஆயிருக்கும். ஸோ பெருசா யாருமே எனக்கு பழக்கம் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா, நான் தனியா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து நான் எடுத்துட்டு வந்த சாப்பாடு கெட்டு போச்சு. வேற வழியே இல்ல. கொட்டிட்டேன். ஸோ ரொம்ப பசி.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லை. சரின்னு நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்ம போய் நம்ம வேணுன்றதை சாப்பிட போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடைக்கு போனேன். அந்த கடை உள்ளே போனோடனே எனக்கு என்ன வாங்குறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. பார்த்தா வெளில பரோட்டா போட்டுருந்தாங்க. சரி நான் உள்ளே போய் உட்காந்துட்டு, அண்ணா ஒரு பரோட்டாண்ணா அப்படின்னு கேட்டேன். ஒரே ஒரு பரோட்டா தானா அப்படின்னாரு. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒன்று போதுண்ணா, நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரு பரோட்டா மட்டும் போதுண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு பரோட்டா தான் உனக்கு வேணுமா, அப்போனா நீ வெளில கிளம்பு, வேறு கடையை பார்த்துக்கோ, இங்கெல்லாம் உட்காராத அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ நம்ம என்ன சொல்லணும், நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லணுமா, இல்லை சரின்னு எழுந்துக்கணுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு நான் அமைதியாக எழுந்து வெளில வந்துட்டேன். ஸோ நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, அன்றைக்கி அந்த மதியம் ஃபுல்லாக நான் வந்து பட்னியாக தான் இருந்தேன். நைட்டு தான் வீட்டில் சாப்பிட்டேன். அப்போது யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை இதை. இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பெருமை, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பெரிய இது அப்படின்னு இன்ஸ்டாவில் நிறைய பேர் போடும்போது எனக்கு இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. என்னடா இது இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது சூப்பர் செம அப்படிலாம் போடுறாங்க, நல்லது மாதிரியே காட்டுறாங்களே. ஆனால் நமக்கு இதுவரையும் நடந்தது எல்லாமே வந்து நல்லது மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எனக்கு நடந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ஆனால் அது எவ்வளோ இம்பேக்ட் ஆகும்னு எனக்கு தான் தெரியும். பயங்கரமாக இம்பேக்ட் ஆகும். அதுலேருந்து வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாது. நமக்கு வேணும், இப்போ தேவையில்லாமல் போய் பேசுறது வேற, நமக்கு ஒன்று வேணும் நம்ம தான் கேட்டு வாங்கணும் அப்படின்றது கூட நம்மளால் பேச முடியல அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? இங்கே எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே இந்த இது ரெக்டிஃபை பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறத விட இப்போ நான் ஓரளவுக்கு ஆகிட்டேன். இருந்தாலும் என்னால் ஃபுல்லாக சோஷியலைஸ் ஆக முடியல, ஃபுல்லாக இது பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில கொண்டு போக நினச்சாலுமே அது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் உள்ளே வரத்துக்கு மறுபடியுமே. என்ன சொல்கிறது, எனக்கு நிறைய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் மீம்ஸ் கீழெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் இன்ட்ரோவர்ட்டு, எனக்கு இப்படி நடந்திருக்கு, நானும் இன்ட்ரோவர்ட்டுன்னு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். நான் இதுவரை இன்ஸ்டாவில் ஒரு கமெண்ட் கூட போட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனும் என்ன மாதிரி தான் இருப்பான், அவனுமே ஒரு கமெண்ட்ஸும் போட்டதே இல்லை. ஆனால் இவங்க கமெண்ட்ஸ் போட்டு நான் இன்ட்ரோவர்ட்டுன்னு போடும்போது, ஓ இன்ட்ரோவர்ட்டுனா கமெண்ட்ஸ் கூட போடலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அது ஏன் போடக்கூடாதுன்னெலாம் இல்லை. இப்போ ஒரு போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று என் மனசில் தோணுது, அதை போடலான்னு நான் டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மைண்டு வரும், இதை நம்ம போடலாமா, இது கரெக்டா, இதை அவங்க ஃபன்னாக எடுத்துப்பாங்களா, இல்லை தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, வேறு யாருன்னா இது பண்ண என்ன பண்ணுறது, இந்த ஓவர் திங்கே அந்த கமெண்ட்டே நான் போட்டதில்லை. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாவில் அதிகமாக நான் கமெண்ட் பண்ணதில்லை. இப்போ தெரிஞ்சவங்களுக்குனா மோஸ்ட்லி பிரச்சனை. இப்போ எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னா நான் ஓரளவுக்கு கமெண்ட் போட்டுருவேன். ஆனால் தெரியாதவங்களுக்கு இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட் அவ்வளோவா போட்டதே இல்லை. பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் மோஸ்ட்லி போட்டதே இல்லை கமெண்ட்ஸு. வேறு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. எனக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து எனக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ வேலைக்கு போனவொன்னே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒர்க்கில் நீங்கள் இப்போ சைலண்ட்டாக இருக்கீங்க, யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டீங்க அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட இருக்க எல்லா ஒர்க்கையும் எடுத்து உங்கள் தலையில் போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி அவங்க ஹர்ட் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளும் எவ்வளோ தான் பண்ணாலும் அவங்களும் இதுவே ஆக மாட்டாங்க, காம்ப்ரமைஸே ஆகமாச்சா, இவன் இவ்வளோ பண்ணுறானே, நம்மளும் எல்லோரும் இவங்ககிட்டே கொடுக்குறாங்க, நம்மளும் ஏன் இவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே நினச்சதே இல்லை. ஒரு ஒர்க்கப்பெல்லாம் ஒரு கஷ்டமான ஃபைலு, அந்த ஃபைலை இதுக்கு முன்னாடி 2-3 பேருக்கு போட்டிருக்காங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. கடைசியாக ஒருத்தருக்கு போடும்போது அவர் முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் எனக்கு வந்தது.
நான் தான் பண்ணி கொடுத்தேன். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. 8:30 மணி வரையும், நைட்டு 8:30 மணி வரையும் உட்காந்து நான் அதை பண்ணேன். ஆஃபீஸில் இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நான் வந்து 8:30 மணி வரையும் அந்த ஒர்க்கு என்ன பண்ணுறது, எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி 8:30 மணி வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன். ஸோ நான் இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது 1 இயர்க்கு அப்புறம் அப்ரைசல் மீட்டிங்னு ஒன்று வரும்ல, அப்போ வந்து இன்க்ரிமெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்களே, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் எனக்கெல்லாம் வந்து சுத்தமாக நான் அவ்வளோ ஒர்க் பண்ணி எனக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கும் எனக்குமான இதுவே அவ்வளோ கிடைக்கவே இல்லை. டிஎல் கூட அப்புறம் மேனேஜரோட யாரெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ரெகக்னேஷன்லாம் நல்லா கிடச்சதை நான் பார்த்தேன். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது இந்த இன்ட்ரோவர்ட்டுன்னா அதான் அதிகமாக பேசாமல் நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, எந்த இடத்துலையுமே கேள்வியே கேட்கல அப்படின்னா நல்லவன் சொல்லுவாங்க. நல்லவன் தான் எல்லா இடத்துலையும் உங்களை போர்ட்ரே பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க இவன், ரொம்ப நல்லவன். ஆனால் நம்ம தான் அங்கே இழிச்சவாயாக இருப்போம். நமக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே தரமாட்டாங்க, நம்ம இல்லை எதுவுமே இது பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாட்டு இருக்காங்க, என்னையும் அங்கே சேர்த்துக்கோங்க நானும் விளையாடுறேன் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்குறது என்னென்னா, எனக்குன்னு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லலை, ஒரு ஹைக் வருது அப்படின்னும்போது நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு அப்ரைசல் கொடுத்தா கூட நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஆனால் நான் பண்ணதுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவ்வளோ தான், நான் ஒரு 500 தான் எனக்கு இன்க்ரிமெண்ட்டாக, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணேனே, என்னை விட கம்மியாக ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் நீங்கள் 2000 3000 போடுறீங்க, நான் வந்து அவ்வளோ கூட ஒர்க் பண்ணலையா? காரணம் என்னென்னா, அவங்க வந்து நல்லா ஒன்று டிஎல் மேனேஜரோட நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க கேட்டிருப்பாங்க, இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து அந்த அளவுக்கு எப்படி நான் ஆர்கியூ பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அதை வந்து டக்குன்னு மாற்றிக்கவும் முடியல. சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்துட்டு இப்போ வந்து டக்குன்னு பேசணும், நமக்கு ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸில் நமக்கு வர அந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும், நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு வரவே மாட்டேது. அப்படியே ரிகர்சல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு இது இல்லை எனக்கு வேணும் சார், இல்லை சார் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டோன்னா அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு பதிலுக்கு நமக்கு வந்து டக்குன்னு பேச முடியாது. நம்ம ஆஃப் ஆகிடுவோம். நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். பஸ்ஸிலலாம் வந்து ஏகப்பட்ட சில்லறை வாங்காமல் ஏகப்பட்ட காசு விட்டுருப்பேன் இது வரையும் எனக்கு தெரிஞ்சு. அதனாலேயே என்னவோ நான் வந்து பாஸாக வாங்கிட்டேன், 1000 பாஸாக வாங்கிட்டுலாம், சில்லறைக்கும் இது இருக்காது அதுவும் இது இருக்காதுன்னு. ஆனால் இப்போ பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ஓகே தான். ஆனால் இன்னுமே வந்து ஃபுல்லாக நான் இதுவாகலை, செட் ஆகலை. இருந்தாலுமே வந்து இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ஓகே தான். ஸோ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வரமா சாபமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து வரன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். சாபம்னு சொல்லாமல் வேணாமன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது, நம்ம பேசாமல் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இன்டர்நெட்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் மட்டும் புரிஞ்சுது. என்ன மாதிரி ஒரு சில பேராவது கண்டிப்பாக இருப்பாங்கன்ட்டு. ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது, அது ரொம்ப சின்ன மைன்யூட்டான விஷயமா தான் இருக்கும். இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுவே பிரச்சனையாக தான் இருந்திருக்கு எனக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. பஸ்ஸில் செம கூட்டம், காலேஜ் பொண்ணுங்களாம் ஏறினாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த டைமில் என்னோடய ஸ்டாப்பும் வந்துச்சு. என்னோடய ஸ்டாப்பில் பஸ்ஸும் நிறுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட தள்ளுங்கன்னு சொல்லி நான் இறங்கணும். அதுவே என்னால் வரல. நான் வந்து தள்ளுங்க அப்படின்ற வாய்ஸே வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால என்னால் ரொம்ப நேரம் எப்படி ஃப்ளோவாக பேசுகிறதுன்றது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளோவாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறையா அனுபவம் நடந்திருக்கலாம். அதெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.